ஸோ எல்லாருக்கும் ஹாப்பி ஓணம். இங்கே நினச்சாலும் கூட்டம் இல்லை, பட் தென் இனிமேல் தான் ஆளுங்க வருவாங்க அப்படின்னு நம்புகிறோம். அண்ட் தென் எல்லாருக்கும் என் ஹிருதயம் நிறைஞ்ச ஓணம் ஆசம்சங்கள். சத்யா வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்கும். ரைஸ் இருக்கும், அப்புறம் ஹெல்த்தியான எல்லா வெஜிடபிள்ஸ் வச்சு நிறைய அவில், கூட்டுக்கறி, உப்பேரி அந்த மாதிரி நிறைய செய்வோம். ஸோ எல்லாமே அதில் ஹெல்த்தியான ஒரு ஃபீஸ்ட் மாதிரி இருக்கும் அந்த ஃபுல் ஓணம். அந்த மாதிரி குடும்பம் எல்லாரும் சேர்ந்து ஒன்றா உட்காந்து சாப்பிடக்கூடிய ஒரு இது. எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்கும். குடும்பத்தில் எல்லாரும் வெளிநாட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து சேர ஒரு நாள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், ஹாப்பியாகவும் இருக்கும். ஹாப்பி ஓணம் எல்லாருக்குமே நான் தெரிவிச்சுக்கிறேன். ஓணம்னா எங்கள் வீட்டில் பூக்கோலெல்லாம் காலையில் போட்டு வந்துட்டோம். நாங்கள் அடுத்து இங்கே வீட்டுக்கு போயிட்டு சദ്യ சாப்பிட்ணும். அந்த மாதிரி ஹாப்பி ஓணம். எல்லாருமே எல்லா ஜனங்களும் கொண்டாடுற ஒரு பண்டிகையா இருக்கு இப்போ ஓணம். தமிழ்நாட்டிலையும் சரி, கேரளால எல்லாருமே 10 நாளும் கொண்டாடுவாங்க. மகாபலியை வரவேற்கிறதுக்காக இந்த ஓணம் கொண்டாடப்படுகிறது. அதனால எல்லாருமே சந்தோஷமா ஓணம் கொண்டாடுங்க. பூக்களம் எல்லார் வீட்லயும் பூக்களம் நிறைஞ்சிருக்கு. ஈவன் காலேஜ்லயும் ஸ்கூல்லையும் ஆஃபீஸ் எல்லா இடத்துலையும் பூக்களம் போட்டு மகாபலியை வரவேற்கிறாங்க. இது எப்பவும் எல்லாருக்கும் சந்தோஷமா நடக்கட்டும், நல்லா இருக்கணும் எல்லாரும் வேண்டிக்கிற உலகம் ஃபுல்லா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் ஹாப்பி ஓணம். ஓணத்துல ஸ்பெஷல் வந்துட்டு ஓண சத்யா தான். ஸோ அதில் வந்து நிறைய ஃப்ரூட்ஸ் இருக்கும், வெஜிடபிள்ஸ், கரீஸ் எல்லாமே இருக்கும். ஸோ கேரளா பீப்புள் மட்டும் இல்லாமல் எல்லா ஸ்டேட் பீப்புளுக்கும் ஓண சத்யானா இப்போ ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்குது. ஸோ எல்லாரும் நல்லா சாப்பிடணும். அண்ட் மெயின் திங் அந்த ஓண சத்யாவில் ஃபேமஸே வந்து அந்த அடப்பிரத பாயசம் தான். ஸோ அது வந்துட்டு எல்லாருக்கும் ரொம்ப இஷ்டப்பட்டிருக்குதுன்னு நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. ஸோ எல்லாரும் வீட்லேயும் நல்லா ஓண செலிப்ரேட் பண்ணி ஓண சத்யா சாப்பிட்டுட்டு சேஃபாக இருக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. ஸோ இப்போ இருக்கிறத பார்த்தா நம்ம கோயம்புத்தூரில் இருக்கோமா கேரளாவில் இருக்கோமா தெரியாத அளவுக்கு எல்லாருமே டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே இருக்க ஆளுங்களுமே பார்த்தீங்கன்னா எல்லாரும் அந்த ஓணம் வைப்பில் வந்து எல்லாரும் ட்ரெஸ் அப் பண்ணி எல்லாரும் பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது கோயிலில் வந்து பார்க்கறதுக்கு. ஸோ க்ரௌட் மேனேஜ்மெண்ட்டுமே நல்லா இருக்குது, நீட்டாக இருக்குது கோயிலுக்கு வரக்கு. ஸோ அந்த ஒரு நல்ல ஒரு காட்லி ப்ரெசன்ஸ் வந்து என்ஜாய் பண்ணிக்கலாம் இப்போ கோயிலுக்கு வந்தோன்னா. ஆண்டுதோறும் பார்த்தீங்கன்னா கேரளாவில் கொண்டாடக்கூடிய ஓணமாக இருக்கட்டும், விஷுவாக இருக்கட்டும், தமிழ்நாட்டில் எப்படி கொண்டாடுறாங்க? குறிப்பாக தமிழ்நாடு கேரளா இந்த பண்டிகை கொண்டாட்டத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஸோ கோயம்புத்தூர்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய மக்கள் பாலக்காடு பக்கத்தில் இருக்கிறனால மலையாளிஸ் இருக்காங்க. ஸோ அதனாலவே வந்து அந்த 10 நாளும் செலிப்ரேட் பண்ண முடியலனாலுமே அந்த ஒரு காலேஜஸ் அண்ட் ஸ்கூல்ஸில் வந்து அவங்க நிறைய ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. செலிப்ரேட் பண்ணலாம், அந்த ட்ரெஸ் போட்டு வரலாம், பூக்களம் கொண்டாடலாங்கிறனால அந்த ஒரு ஜென்ரேஷனாக நம்ம அதை செலிப்ரேட் பண்ணுற அந்த ஒரு சான்ஸ் நமக்கு கிடைக்கிது. அதுவும் இல்லாமல் இப்போ நமக்கு ஓணம் சத்யாவுமே வந்து நிறைய பேருக்கு வீட்டில் செய்ய முடியல அப்படிங்கிற போது நிறைய ஷாப்ஸ்ல இப்போ அவைலபிளாக வந்திருக்கனால ஸோ அதுவுமே நம்ம ஃப்ரீயாக கிச்சன்லேயே நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் நம்ம எல்லாருமே செலிப்ரேட் பண்ண மாதிரி வாங்கி நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ எவ்ரிவேர் லைக் ஸ்கூல்ஸ்லேயோ காலேஜஸ்லேயோ ஹவுஸ்லேயுமே நம்ம நல்லா அதே மாதிரி கேரளாவில் இருக்கிற அதே அளவுக்கு நம்ம இங்கே செலிப்ரேட் பண்ண முடியுதுனால. வணக்கங்க. இன்னைக்கு ஓணம். நாங்கள் எப்போ வழக்கமாக ஐயப்பா கோயிலுக்கு வருவோம். இன்னைக்கு ரொம்ப ஏர்லி மார்னிங்காக இந்த வருஷம் வந்திருக்கேன். சாமி கும்பிட ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது எல்லா லேடிஸும் ஓணம்காக இந்த ஒயிட் சாரியில பார்க்கறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும். மீ டு லவ் யூ. थैंक यू சார். மாஸ் ஏத்துறது போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.